பூச்சகம் கொடுக்க கேட்டதற்கு கொடுக்க மறந்து விட்டார். அது குடிக்க வைத்து விட்டார். கட்டளத்து முத்தமோடு கேட்டதற்கு மறந்து விட்டார். மறந்து விட்டு இறைவன் பயந்து சொன்னோம். அதுக்கு மறந்து விட்டார். அடியோடு யாதொரு குற்றம் தன்னை அடிமை நான் செய்ததில்லை. யாதொரு குற்றம் தன்னை அடிமை நான் செய்ததில்லை. இனம் கொண்டு கோபத்தாலே தினம் கொண்டு வந்ததாலே பழிக்கு நான் என்ன செய்வேன்? மறைப்பாதுடையிடுமே பாதுடையிடுமே இந்த பழிக்கு நான் என்ன செய்வேன்? என்னை வேதம் என்ன வேண்டாம் கால் பிடித்து வசல்வே சுவாமி சுவாமி இப்படி பல கற்களால் புதைத்த இந்த மணிமகுடத்தின் மீது தங்கள் பாதம் பட்டு விட்டது ஐயா. உங்களுக்கு இந்த பாதம் எப்படி வலிக்கிறதோ சுவாமி? பாதம் ஆதவன்
நான் என்ன தவறு செய்தேன்? எதற்காக என் மீது உங்களுக்கு இப்பேற்பட்ட தினம்? அடி கத்திரா, ஐயா, நீ எந்த தவறு செய்த? இல்லையே. எந்த பாவத்தையும் செய்யா நீ? சுவாமி, இவர்கள் மூவர் யார் தெரியுமாடா? தெரியாது. என்னுடைய மக்களடா, என்னுடைய பிள்ளைகள் இவர்கள். உங்களுடைய மக்களா? இப்பொழுது நான் தெரிந்து கொண்டேன் ஐயா, தெரிந்து கொண்டேன். உன் அரண்மனைக்கு வந்தார்களா? வந்தார்கள். வந்தவர்கள் என்ன செய்தார்கள்? நாட்டியம் ஆடினார்கள். ஆடி முடித்தவர்கள் என்ன பரிசு பொருள் கேட்டார்கள்? பூச்சக்கரை குடியை கேட்டார்கள். உனக்க வேண்டி தந்தடா. அந்த பூச்சக்கரை குடை எப்பேற்பட்ட பூச்சக்கரை குடை ஏன் அதை பற்றி உங்களுக்கே தெரியாதா சுவாமி? நான் கொடுக்க முடியுமா? அரசாங்க உடைமை, நாட்டு மக்களுக்கு உரிமையானது. அவர்களுக்கு இருக்காமலும் நான் எப்படி தருவது சுவாமி? யார் அப்பமட்ட பொருள்றாது? பொது உடைமை. பொது உடைமை. ஆமா. பாடு சம்பாரிச்சான? இல்லையே. முப்பாட்டு சம்பாரிச்சான? இல்லை. உன்னுடைய தந்தை திருச்செந்து சம்பாரிச்சான? இல்லை நீ ஏற்பட்டு சம்பாரித்தியா? நாட்டு மக்கள் உடைமைதானே? ஆமா. நாட்டு மக்கள் வந்து கேட்கும் பொழுது கொடுக்கதானே கொற்றவன் நீ இருக்கின்றாய். உண்மைதான் ஐயா. நாட்டு மக்கள் அனைவரும் கேட்டிருந்தால் நான் தந்திருப்பேன். தனி மனிதர் ஒருவனால் தர முடியாது என்று நீ மறுத்துவிட்டாய். இரண்டாவது என்ன பரிசு பொருள் கேட்டார்கள்? என்னுடைய நாட்டிலே பணிப்பெண்ணாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டார். ஏற்றுக்கொள்ள வேண்டி தரடா. என் நாட்டில் எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள், அதனால் நான் மறுத்தேன். உன்னுடைய அரண்மனையிலே எத்தனையோ பணிப்பெண்கள் இருக்கப்படுது. என்னுடைய மக்கள் மட்டும் உன்னுடைய அரண்மனையிலே பணிப்பெண்ணாக இருந்தா உன் ஆள் என்ன குட்டி சோறா கொடுமா? மாடி எல்லாம் இடிக்கு மண்பட கொடுமா? இல்ல அரண்மனையில பூதம் காத்துக்குமா? என்னடா அவனே? எவனா அடிச்சா நம்ம என் குழந்தை யாரும் சரி மறுத்து விட்டார். என்ன ஆசிரமவாசிகள் அரண்மனையில் அவர்களை வேலை வாங்கக்கூடாது, அதனால அவர்களை மறுத்து விட்டார். மூன்றாவது என்ன பரிசு பொருள் கேட்டார்கள்? கட்டி அணைக்க வேண்டும், முத்தும் தர வேண்டும் என்று கேட்டார்கள். என்னுடைய உடல், என்னுடைய ஆவி, என்னுடைய மனைவி சந்திரமதி ஒருவனுக்கு தான் உரிமை சுவாமி. மறுத்தி பொழைக்க தெரியாதவன்டா நீ. உண்மையிலே ஹரிச்சந்திர பொழைக்க தெரியாது. ஒரு பொம்பளை அச்சம், நானும், மடம், பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய 4 குணத்தை மறந்து ஒரு ஆம்பளையை பார்த்து கட்டிப்பிடித்த ஒரு முத்தம் தர வேண்டும் என்று கேட்டால் அந்த ஆண்மகன் என்ன செய்ய வேண்டும்? ஓடி சென்று அவனை இருக்க கட்டிப்பிடிக்க அப்படியே நல்ல ஐட்டமா கொடுக்கறா. விருப்பப்பட்டா கொடுக்கலாம், விருப்பம் இல்லை என்றால் விலை மாதா இருந்தா கூட தொடக்கூடாது. கட்டின கொண்டாட்டியா இருந்தா கூட சரி. அவங்க முடியாதுன்னா முடியாதுதான், யாரும் வற்புறுத்த கூடாது. முடியாது விட்டுணும். அது விலை மாதா இருந்தாலும் சரி. அவன் தாசி பேசி பல பேர்கிட்ட போறவங்க தானே அப்படின்னு நினைக்க கூடாது. விருப்பப்பட்டா சந்தோஷப்படுத்து, விருப்பம் இல்லையா தொடக்கூடாது. மனைவியா இருந்தாலும் என்னுடைய குழந்தைகள் கட்டி அடைத்து ஒரு முத்தம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருந்தாலும் அது தவறான செய்தியா இருந்தாலும் மன்னவன் நீ அவர்களுக்கு அறிவுரை சொல்லிருக்க வேண்டும். நீ அவர்களை அடித்திருந்தால் எப்படி சந்தோஷப்பட்டிருக்கிறார்? சந்தோஷப்பட்டிருக்கிறார். காவலரை விட்டு அடித்திருக்கிறார். அடிக்கும்போது என் குழந்தைகள் எப்படி குடித்தார்களோ நீ செய்த குற்றத்தை நான் மன்னிக்க வேண்டும் என்றால் என் கண்ணினை என்னுடைய குழந்தைகளை கட்டி அழைத்த முத்தம் கொடுத்தால் நீ செய்த குற்றம் மன்னிக்கப்படும். அந்நியர் மாததம்மை தம்மை தேரே தேரே ஆ
முடியாது. ஹரிச்சந்திரா, என் உயிரை விட்டால விடுவேன். உண்மை. ஆனால் அந்நிய மாதர்களை மனதால நினைக்க மாட்டேன். பலை சந்தோஷம். இதை தடுத்து நான் எதை கேட்டாலும் உன்னால் கொடுக்க முடியுமா? சுவாமி, நான் செய்த தவறுக்காக நீங்கள் எதை கேட்டாலும் தருகிறேன். சத்தியமாக. மன்னவன் சத்தியம் செய்து கொடுத்தோடுங்க. அடுத்த ஐயவன் அதுதான் அடி உதற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். அடியாத மாடு வீட்டுல அடங்காதவன் ஊர்ல அடங்கிடுவான். வீட்டுக்கு அடங்காதவன் ஊர்ல அடங்கிடுவான். ஊர்ல அடங்காதவன் நாட்டில் அடங்கிடுவான். நாடு என்ன போலீஸ் ஸ்டேஷன். வீட்டுக்கு அடங்காத ஊர்ல இருக்கிற மக்கள் அடிப்பாங்க. அவங்களுக்கும் அடங்காதவன் போலீஸ் ஸ்டேஷன். அதான் நாடுன்னு சொன்னேன். நீங்கள் மூவரை யாரம்மா? தேவலோகத்திலேயே நாட்டியம் ஆடக்கூடிய அரம்பை ஊர்வசியும் மேனகை. என் கட்டளைக்காக அடிபணிந்து என் மூக்கின் துரத்தின் வழியாக பெண்களாக வந்து பிறந்தீர்கள். வந்த வேலையை செவ்வனவே செய்து முடிக்க விட்டீர்கள். அவரவர் வேலை அவரவரிடத்தில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தந்தையை சென்று அது வெற்றிகரமாக பார்க்கிறார்கள். ஒரே ஒரு பொய்யை நான் உழைக்க வேண்டுமா? சுவாமி, உங்களுக்கு தேவை இந்த நாடுதானே? ஆதி சிவன் சாட்சி, ஆதி சிவன்
உங்களுக்கு தேவை இந்த நாடு நகர 38 வருவோடு நான் தாரிவாத்து தர வேண்டும். இவ்வளவுதானே செய்து முடிக்கிறேன். அதை கட்டிடா செய்து முடிக்கிறேன் என்று நீ ஒருவன் மட்டும் சொல்லிவிட்டால் போதாது. இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொண்டு இல்லறென்று சொல்லக்கூடிய நல்லறத்திலே உன்னோடு வாழ்க்கை நடத்த வந்திருக்கிறாளே உன்னுடைய மனைவியால் சந்திரமதியால் நீங்கள் இருவரும் பெற்றெடுத்த உன்மகள் லோகிதாசன் மூவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த அயோத்தி நாட்டு மக்கள் முன்னிலையில் எள்ளும் தண்ணீருடன் மூவருமாக எனக்கு தாரை வார்த்து கொடுத்தால் நான் ஏற்றுக்கொள்வேன். இவ்வளவுதான் நிற்கிறேன். சீக்கிரம் ஏற்பாடு பண்ணு. ஏற்பாடு பண்ண கொண்டு வா எள்ளு தண்ணீர். பத்தாளா மஞ்சள் முகத்தோடும் திருமாங்கல்யத்தோடு பல்லாண்டு காலம் பல கோடி ஆண்டு காலம் மக்கள் போற்றும் அளவுக்கு நற்புகை அடைய வேண்டும் தாகியே. காவலன் ஐயா, என் மகன் இருக்கிறானே தாசன், அவனை அழைத்து வா. ஐயா இளவரசே, மகான மனைவி செல்வங்களை பெற்று இதுதே நல்லா இருடா. சாமி என்னையும் வாழ்த்து சாமி. வேண்டும் வேண்டும் பையன் அடுத்தவளை சொல்லி சொல்லி உங்களுக்கு விட்டு வெளியே வந்து விட்டேன். ரெண்டு பக்கமும் வருது. சாரி பார்த்து சந்திரபதி சுவாமி, எதற்கு அழைத்தே தெரியுமா? அடுத்த காரணம் இது அமர்ந்து கொண்டிருக்க மகமுனிவர் இவருக்கு நம்முடைய நாடு நகர 38 வருவோடு நான் தாரிவாத்து தருவதாக வாக்குறுதி கொடுத்து விட்டேன். அப்படி உன்னுடைய சம்மதம் என்ன கண்ணே? சுவாமி, நான் என்ன மறுப்பா மறைக்க போகிறேன்? கணவர் எப்படி அப்படிதானே? அப்படி இருக்கின்ற பொழுது வேண்டாம் என்று உழைக்க மாட்டேன். தடையில்லையே. தடை என்பதே இல்லை. மகனே தாசா, அப்பா நம்முடைய விருப்பம் அப்பா தாயில் திறந்தொரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற திருவாசகத்தை கற்றுவிடணும் அப்பா. அப்படி கூடது தங்களுடைய விருப்பமே என்னுடைய விருப்பம் அப்பா. இவ்வளவுதானே? உண்மைதான் சுவாமி, கொல்லடா இருக்கணும். அனைவருக்குமே சம்மதம். கொல்லடா பாய். கொண்டு வாப்பா எள்ளு தண்ணீரும். நம்ம தாமல் கட்டேந்தி அப்பா நாம கட்ட கலாய் கொசு கொடுத்துக்கிறாங்க. ஏந்தி கொள்ளுமே முனியே. நீ அணிந்திருக்கக்கூடிய மணி மகுடம் சில கால ஆட்சி புரிந்த ஆனால் நாட்டு மக்கள் முன்னிலையிலே நான் தான் மன்னன் என்று உன்னுடைய திருக்கரத்தால் மனுவுடைய எழுத்தை எனக்கு சூட்டி என்னை அறிமுகப்படுத்தி விட்டு போப்பா. ஒத்த கும்பல் கும்புற ஒரே கும்பலு எதிர்கார செத்தான்
உங்களுக்கு நான் எப்ப சாப்பிடுறது கேட்டீங்க? நீங்கள் உழைத்த பிரகாரம் செய்து முடிக்கிறேன் ஐயா. ஆகட்டும். அயோத்தி நாட்டு குடிமக்களே, இத்தனை காலமாக இந்த நாட்டிற்கு மன்னனாக நான் இருந்தேன். இனிமேல் இந்நாட்டு மன்னன் யார் என்றால் இவர்தான். நான்தான். அதனால் உங்கள் முன்னிலையில் இந்த மணிமகுடத்தை மகானுக்கு நான் சூட்டுகிறேன். விஸ்வாமித்திர முனிவர் எப்படி இருக்குது? பச்சமா கோயிலுங்கிற வாமுனி செம்மணி மாதிரி இருக்குது. அல்லுதுரா பாயிரோ. நான் வாங்குனி செப்புனியே, நீ பெறமுடிய கடுமுடிய. ஏ வழக்கா அம்மா சொல்றடா நீ. இந்த வயிறு எரிதுரா எனக்கு. சுவாமி, மணிமகுடம் சூட்டி அழகு பார்த்து விட்டு நாங்கள் புறப்படுகிறோம். சந்தோஷமாக அரே தந்திரா நாடு நகரம் உப்பச்சட்டி விறகோடு முதல் முனிவருக்கே சொந்தம் என்று தாரை பார்த்து கொடுத்து விட்டார். ஆமாமா. அப்படி இருக்க பொழுது நீங்கள் அளித்திருக்க ஆடை ஆவணை யாருக்கு நான் சொந்தம்? அரசன் குடும்பம் தானே. யார் அப்ப சொந்த? மறந்து விட்டேன் ஐயா. ஏமாந்து விட்டா வந்துட்டு போறதுக்கு நதி பெருகிறீங்களா அம்மா? சீக்கிரம் கை கூட யார் அப்ப கொடுத்த கை? ஒரு பெண்களுக்கு எப்பொழுதுமே முக்கியமானது என்ன? புன்னகை. புன்னகை. ஆமா. அதனால் நீ அணிந்து கொண்டிருக்கிற புன்னகை அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. அகற்றி விடு. அதுக்கு சொல். கடவுளே கடவுளே உனக்கு மாதிரிய காலதேவை கடந்து மாறி போகல கால